ஹாய் குட்டீஸ், இந்த யூடியூப் சேனலில் ஸ்காலர்ஷிப் வினாக்களை எப்படி செய்கிறங்கிறதுக்கான வழிகாட்டலை தொடர்ச்சியாக பார்த்துட்டு வரோம். ஸோ இன்றைக்கி நாம் பார்க்க போகிற வினா, கடை ஒன்றில் விற்பனைக்கிருந்த சில பொருட்களின் விலைகள் கீழே வருமாறு. இங்கே ஒரு சார்ட் தரப்பட்டிருக்கு இல்லையா, இதில் சில பொருட்களும் அதற்கான விலைகளும் தரப்பட்டிருக்கு. என்னவாம், புத்தகம் 215 ரூபாவாம், பென்சில் பெட்டி 160 ரூபா, புத்தக பை 300 ரூபா, கணிப்பான் 550 ரூபா. கணிப்பான் என்னன்னு சொல்லுங்கள், கால்குலேட்டர். ஓகே, கணிப்பான் என்றால் கால்குலேட்டருக்கு 550 ரூபாவாம். இப்போ பார்த்தோம்னா இதில் கீழே 2 கேள்வி தரப்பட்டிருக்கு. இந்த 2 கேள்விக்கு நாம் விடையை எழுதணும். இந்த கேள்விகள் எதுவுமே இல்லை, நமக்கு கூட்டல், கழித்தல், பெருக்கல் தொடர்பான அறிவை பரீட்சிப்பதற்கான கேள்வியாகத்தான் இந்த கேள்விகள், இந்த வினாக்கள் இருக்கும். ஓகேவா? இப்போ நம்ம பார்ப்போம் என்ன கேள்வி. ஃபர்ஸ்ட் கேள்வி என்னன்னு பார்ப்போம். 2 புத்தகங்களையும் ஒரு பென்சில் பெட்டியையும் வாங்குவதற்கு தேவையான பணம் எவ்வளவு கேட்டிருக்காங்க. ஓகே, இப்போ என்னவாம், ஒரு புத்தகத்தோட விலை என்ன, 2 புத்தகம் வாங்கணும், ஒரு பென்சில் பெட்டி வாங்கணும். அப்போ அதுக்கு எவ்வளோ காசு வேணுங்கிறது தான் கேள்வி. அப்போ 2 புத்தகம் வாங்கணும்னு சொன்னால் இதில் பார்ப்போமா, ஒரு புத்தகத்துக்கு எவ்வளவு விலை, 215 ரூபா. அப்போ 2 புத்தகம் வாங்க எவ்வளவு வேணும், அப்போ 215 ரூபான்னு சொன்னால் 2 புத்தகம் வாங்குறேன்டா எவ்வளவு வேணும், 2 10க்கு 0 1 மிச்சம், 2 2 1 3. ஓகே, 2 4 430 ரூபா. அப்போ 2 புத்தகத்தோட விலை 430 ரூபா. இப்போ என்ன செய்யணும், அதோட ஒரு பென்சில் பெட்டியும் வாங்க போகிறோம். அப்போ ஒரு பென்சில் பெட்டியோட விலை என்ன, 160 ரூபா. அப்போ 160 ரூபாவையும் கூட்டினோம்னா என்ன வரப்போகுது, நமக்கு விட 9500 590 ரூபா வரப்போகுது. அப்போ விட என்ன, 590 ரூபா. ஓகே, இப்போ பாருங்க, இந்த 590 ரூபாவுக்கு நம்ம என்ன செய்கிறோம், பெருக்கி திரும்ப ஒரு பென்சில் பெட்டியோட விலையையும் காண்றோம். இப்படி செய்யாமல் நீங்கள் என்ன செய்யணும் தெரியுமா குட்டீஸ், மனதால் எப்படி குயிக்காக கூட்டி பழகலாம் அப்படின்ட்டு நீங்கள் பழகணும். ஓகே, இப்போ பாருங்கள், 2 புத்தகத்தோட விலை என்னவாம், 2 புத்தகத்துக்கு ஒரு புத்தகத்துக்கு 215 ரூபாண்டா, 2 புத்தகத்துக்கு எவ்வளோ பாருங்கள், 200 200 400. குயிக்காக கூட்டுவீங்க, 15 15 30. அப்போ 430 ரூபா 2 புத்தகத்துக்கு. ஓகே, 430 ரூபாவோட 160 ரூபா கூட்டணும், 430ஓட 160. அப்போ 100 கூட்டினோம்டா 530ஓட 60க்குன்னா 590. அப்படின்ட்டு நீங்கள் என்ன செய்யணும், குயிக்காக மனதால் கால்குலேட் பண்ணி பழகணும். ஓகே, இப்படி போட்டுட்டு நம்ம டைம் வேஸ்ட் பண்ணுறத குயிக்காக மனதால் கால்குலேட் பண்ணி பழகினோம்னு சொன்னால் நமக்கு இன்னும் ஈஸியாக இருக்கும் இல்லையா? ஸோ நீங்கள் அப்படி நல்லா ப்ராக்டிஸ் எடுத்துக்கொள்ளணும். அப்படி இல்லை செய்ய கஷ்டம்ஸ்னா மிஸ்டேக்ஸ் வராமல் இருக்கிறதுக்காக நாம் இந்த முறையை பயன்படுத்தி இதுக்கு விடையளிக்க இயலும். ஓகே, அடுத்த வினா பார்ப்போமா. அடுத்த கேள்வி பாருங்க, சர்மி ஒரு கணிப்பானையும் ஒரு பென்சில் பெட்டியையும் வாங்கிய பின் கடைக்காரரிடம் 1000 ரூபாவை கொடுத்தாள் எனின் சர்மிக்கு கிடைக்க வேண்டிய மிகுதி பணம் எவ்வளவு? ஓகே, பெண்ணவாம் என்னென்ன வாங்கியிருக்கா சர்மி, ஒரு கணிப்பான் வாங்கியிருக்கா 550 ரூபா. அப்புறம் என்ன வாங்கியிருக்கா, ஒரு பென்சில் வாங்கியிருக்கா. ஒரு பென்சில் பெட்டிக்கு எவ்வளவு, 160 ரூபா. இது 2யும் வாங்கிட்டு 1000 ரூபா கொடுத்துருக்கா. அப்போ 2க்கும் வாங்க எவ்வளவு வேணும்ங்கிறது நாம் பார்க்கணும். 2ம் வாங்க எவ்வளவு வேணும், 550ம் ஓகே 160ம் எவ்வளோ உண்டு பார்க்கணும். ஓகே, அப்போ 550ம் 160ஐயும் கூட்டினா எவ்வளவு, 6 5 11 கொண்டு 1 மிச்சம், 6 1 7 710 ரூபா இல்லையா? இப்போ என்னவாம், 1000 ரூபா கொடுத்துருக்காவாம். 1000 ரூபா கொடுத்தா 710 ரூபா போனால் நமக்கு அவக்கு எவ்வளோ பேலன்ஸ் வரும், கடைக்காரர் எவ்வளோ பேலன்ஸ் கொடுப்பாரு சொல்லி பார்க்கணும். எவ்வளோ வரும், 1000லேருந்து 710 கழிச்சோம்னு சொன்னால் 290 ரூபா வரும். ஓகேவா, கழிச்சு பார்ப்போமா, 0 10. ஓகே, இங்கேருந்து வாங்குவோம் இல்லையா, வாங்கி 10ல் 1 போனால் 9, இதில் 9 இருக்கு. இப்போது 9ல் 7 போனால் 2. அப்போது எவ்வளோ,
290 ரூபாய். இந்த அடையாளம் போடணும், இல்லாட்டி ரூபாய் 290ன்னு சொல்லி நீங்கள் கட்டாயம் எழுதணும். ஓகேவா? ஓகே, அடுத்த கேள்வி, நெக்ஸ்ட் கேள்வியை பாருங்க. 5 கிலோகிராம் 500 கிராம் சீனி மூடை ஒன்று உள்ளது. அதனை 250 கிராம் வீதம் எத்தனை பைக்கெட்டுகளில் பொதி செய்ய முடியும்? ஓகே, இப்போ என்னவாம், ஒரு மூடையில் கொஞ்சம் சீனி இருக்குது. எவ்வளோ ஆம்னு சொன்னால் 5 கிலோகிராமும் 500 கிராமும் இருக்கலாம் அந்த சீனி மூடையில். அதில் பாருங்கள், அதிலிருந்து ஒவ்வொரு பக்கெட்லேயும் 250 கிராம் 250 கிராம்னு சொல்லி என்ன செய்ய போகிறோம், சீனியை பெக் பண்ண போகிறோம். அப்படி பெக் பண்ணுறேன்னு சொன்னால் எத்தனை பக்கெட்டில் பெக் பண்ண முடியும்னு தான் கேட்டிருக்காங்க. ஓகேவா? இப்போ பாருங்கள், இதில் 5 கிலோகிராமும் 500 கிராமும் கிட்டால மொத்தமாக எத்தனை கிராம் வரப்போகுது? 5000. இது 5000 கிராம் வரும். இதில் 500 கிராம், அப்போ 5500 கிராம் வரப்போகுது இல்லையா? 5500 கிராம் சீனியை ஒவ்வொன்றும் 250 கிராம் சீனியை பிரிக்க போகிறாங்க, பிரித்து பெக் பண்ண போகிறோம். அப்போ பாருங்கள், 5500 என்ன செய்யலும், எத்தனை 250 கிராம் எத்தனை தடவை வரும் அப்படின்னு சொல்லி பார்ப்போமா? 5500 கிராம் வரும். இந்த 5500 கிராமை 250ஆல் பிரித்தோம்னா நமக்கு விட வரும். சில வேளை இந்த முறை உங்களுக்கு என்ன செய்யலும், கஷ்டமாக இருக்கலாம். அப்போது நாம் என்ன செய்வோம் சொன்னால், எப்படி பார்ப்போம் சொன்னால், இப்போ ஒவ்வொரு கிலோக்குள்ளேயும் எத்தனை 250 கிராம் இருக்குன்னு சொல்லி பார்ப்போமா? இப்போ 250 கிராம், அதுக்கப்புறம் 500, அதுக்கப்புறம் 750, அதுக்கப்புறம் 1000 கிராம் தானே ஒரு கிலோகிராம். அப்போ ஒரு கிலோகிராமுக்குள்ளே 250, 500, 750, 1000. அப்போ எத்தனை இருக்குது? 4 இருக்குது. 4 250 கிராம்ஸ் இருக்குது. அப்போ 5 கிலோகிராமுக்குள்ளேயும் எத்தனை இருக்கும்? ஒரு கிலோக்குள்ளே 4ன்னு சொன்னால் 5 கிலோக்குள்ளேயும் எத்தனை இருக்கும்? 20 இருக்கும். 20 250 இருக்கும். ஓகே, அடுத்தது 500 கிராம் இருக்கு இல்லையா? 500 கிராமுக்குள்ளே எத்தனை 250 கிராம் இருக்குது? 2 இருக்குது. அப்போது எத்தனை பைக்கெட்டுக்குள்ளே அடைக்க முடியும்? 22 பைக்கெட்டுக்குள்ளே அடைக்க இயலும். ஓகே, சிம்பிள். பார்த்தீங்களா? அப்போ ஒரு கிலோகிராமுக்குள்ளே எத்தனை 250 கிராம் இருக்குன்னு சொல்லி பார்த்துட்டு அந்த பார்த்தோம்னு சொன்னால் நமக்கு 4 வருது. அப்போது 4ன்னு சொன்னால் 5 கிலோகிராமுக்குள்ளேயும் எத்தனை 250 கிராம் இருக்கும்? 5 தர 4 250. அப்போது அங்கால 500 கிராம் இருக்குது. 500 கிராமையும் 2 பாக்கெட்டில் போடலாம், 250 250ஆக. அப்போ மொத்தமாக 22 பாக்கெட்டுகளில் போடலாம். ஓகே, அப்போ விட என்ன? 22 பாக்கெட்டுகள். ஓகே, நெக்ஸ்ட் கேள்வி பாருங்க. அடுத்து வரும் எண்ணை தரப்பட்டுள்ள வெற்றிடத்தில் எழுதட்ட. இதில் பாருங்க, ஒரு ஆர்டர் தந்திருக்கே 3, 9, 27, 81 தந்திருக்காங்க. இப்போ நீங்கள் பார்க்கணும் இதுக்குள்ளே என்ன தொடர்பு இருக்குது அப்படி. இந்த தந்திருக்கிற எண் வரிசையில் இந்த எண் தொடரில் என்ன தொடர்பு இருக்குது அப்படின்னு சொல்லி நீங்கள் பார்க்கணும். ஓகேவா? இப்போ 3, 9, 27, 81 அப்போ என்னவா இருக்கும் பாருங்கள். இந்த 3க்கு என்ன நடந்து 9 வந்திருக்கு அப்படின்னு யோசிச்சு பார்க்கணும். அப்போ என்ன நடந்திருக்குன்னு பாருங்க. 3 9ஆல் பெருக்கப்பட்டிருக்கு. ஓகே, அப்படின்னு நம்ம திங்க் பண்ணி பார்க்கலாம். 3 தர 3ஆக இருக்கு. 3 தர 3 9 இங்கே வந்திருக்கு. ஓகேவா? அப்போ 9 இதை பாருங்க. 9 3ஆல் பெருக்கி தான் இந்த 27 வந்திருக்கு. 9 3 27. 9 என்ன செஞ்சிருக்கு? 9 தர 3 27 வந்திருக்கு. ஓகேவா? திரும்ப பாருங்க. இந்த 27 3ஆல் பெருக்கித்தான் என்ன வந்திருக்கு? 81 வந்திருக்கு. பாருங்க, 7 3 21 கொண்டு 2 மிச்சம் 3 6 2 8 81. ஓகேவா?
அப்போது வந்து பாருங்கள் 3 3ஆல் பெருக்கப்பட்டு 9 வந்திருக்கு. 9 3ஆல் பெருக்கப்பட்டு 27 வந்திருக்கு. 27 3ஆல் பெருக்கப்பட்டு 81 வந்திருக்குன்னு சொன்னால் விடத்த வார ஆன்சர் என்ன நடந்திருக்கும்? விடத்த வார விடைக்கு இந்த எண் இதுக்கு இந்த எண் வந்து 3ஆல் பெருக்கப்பட்டது விட தான் இங்கே வரும். அப்போ 81 3ஆல் பெருக்கினா என்ன விட வரும்? 81 தர 3. 81 3ஆல் பெருக்கினா எத்தனை வரும் சொல்லுங்கள் பாப்போம். 81 3ஆல் பெருக்கினா 3 3 8 3 24 243 தான் என்ன விடையாக இருக்கும். ஓகே, 243 தான் இதுக்கான விடையாக இருக்கும். ஓகே தானே குட்டீஸ், இதுக்கான விடையாக இருக்கும். ஓகே தானே குட்டீஸ்.